ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் தோசை அப்புறம் தக்காளி சோறு. அதுக்கு நேற்றே மாவாட்டி வச்சாச்சு. மிக்சியில் தான் ஆட்டி வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து, ஒரு கிளாஸ் பச்சை அரிசி, ஒரு கிளாஸ் புழுங்கல் இட்லி அரிசி போட்டு அதை தான் பாருங்கள், கோதுமை மாவு ஒரு டம்ளர் எடுத்து மிக்சியில் போட்டு அரிசியும் உளுந்தையும் ஒன்றா ஊற வச்சு ஆட்டி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் கோதுமை மாவை ஒரு டம்ளர் போட்டு அதுக்கப்புறம் ஆட்டி புளிக்க வச்சுருவோம். அவ்வளோதாங்க. இந்த தோசை நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ காலையில் தோசை சுடுவோம் பாருங்க. இந்த தோசை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முருகலாவும் சுட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா மெத்துன்னு சுட்டு எடுத்துக்கலாம். இன்னைக்கு காலையில் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் காலையில் இந்த கோதுமை மாவு தோசையும் அரிசி கோதுமை மாவு தோசையும் அதுக்கப்புறம் தக்காளி சோறும் தான். தோசைக்கு இது நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு. அப்புறம் தக்காளி சட்னி அரைச்சாச்சு. தக்காளி சோறுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ தக்காளியெல்லாம் வதக்கி வச்சாச்சு. வதக்கி வச்சதை நம்ம சட்னி அரைச்சிக்கிடுவோம். இது கருப்பு உளுந்து சேர்த்து கோதுமை மாவுலாம் சேர்த்து நம்ம ஆட்டி வச்சிருக்கனாலும் தோசையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரிசி தோசை மாதிரி இருக்காது, சாதா தோசை மாதிரி. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. செஞ்சு முடிச்சுட்டு நம்ம தைக்க உட்காரணும்ல, அதனால காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் மிஷினில் தைக்க உட்கார ஆரம்பிச்சிருவேன். இப்போ இது தக்காளி சட்னியும் மல்லி செடி நிறையா போட்டிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் இது உங்களுக்கு பச்சை கலரில் தெரியுது. இப்போ தக்காளி சட்னியை அரைச்சி வச்சாச்சு. தோசையும் இங்கே சுட்டு வச்சாச்சுங்க. தட்டில் பாப்பாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிடுறேன் பாருங்க. காலையிலைக்கும் அவளுக்கு உதிரியாகவும் வெரி கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குங்க, பிரியாணி மாதிரி. இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு. பாருங்க, தக்காளி சட்னி காலி ஆயிடுச்சு. இங்கிட்டு சுட்டு வச்ச தோசை இருக்கு. ஒயிட் கலர்ல இல்லாம நல்லா நம்ம கருப்பு உளுந்து சேர்த்து அரைச்சதுனால கலர் டிஃப்ரெண்டா இருக்கும். கோதுமை மாவெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சதுனால. இங்கிட்டு சாதத்தையும் மாற்றி வச்சாச்சு. தக்காளி சோறு ரெடி. இது நேற்று வச்ச சாம்பார், அதுவும் ரெடிங்க. பாருங்க, மிச்சம் இருந்ததுனால சுட வச்சு வச்சாச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டு வேலைக்கு கிளம்ப போகிறாங்க. தோசை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க.